ஹாய் கைஸ், திஸ் அருண் ஃப்ரம் ட்ரேட் வித் அருண்ஸ் டெக்னிக்கல். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நிஃப்டி என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சைட்வேஸ் தான். இது சைட்வேஸாக தான் போகுன்றத பாருங்கள். இன்றைக்கி காலையில் 8:43 நாங்கள் சொல்லிட்டோம். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது, ஒரு பெரிய ரேலி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை நீங்கள் முன்னாடியே அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வர ஜூலை 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா we are going to conduct ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். அதாவது ட்ரிச்சி பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரிச்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வந்து கற்றுக்கோங்க. இல்லை நான் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் எங்களோட ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களால் மார்க்கெட்டை லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த லேர்ன் எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டை நமக்கு ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். மார்க்கெட் இன்னைக்கு வந்து மேலே போவானா இல்லை கீழே போவானா, ஒரு கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கில் எந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆகணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வாங்க நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய கேண்டில் இருக்காங்களே, ஸோ அதோட சைட்வேஸே இருந்தாங்க, கொஞ்சம் கூட மேலேயும் போல, ஸோ கீழேயும் வரல. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இன்னைக்கு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஓப்பன் ஆன லெவல்லேருந்து மேலே போயிருக்காங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போனாங்க. சரிங்களா? அதனால் இன்றைக்கி நம்மளோட செக்டர் எல்லா செக்டருமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக க்ரீனில் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் எவர் க்ரீன்ற மட்டும் தான் இருந்துச்சு எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,150, ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,266. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேலி இருந்திருக்கு. ஸோ க்ளோஸ் ஆகும்போது 25,244 வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஒரு அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்க. ஸோ அதனால் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேலி. சரிங்களா? எக்ஸாக்ட் ரேலி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேலி நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதனால ஏன் இப்போ இந்த இடத்த விட்டு தாண்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ப்ரீவியஸாக ஒரு செப்டம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது 25,327 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை எப்போ செப்டம்பர் 24 எடுத்திருக்கு. ஸோ அந்த இடத்த கட் பண்ண முடியாமல் தான் மார்க்கெட் வந்து இப்போ நிஃப்டி அப்படியே நின்றுட்டு இருக்குங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இனிமேல் ரேலி எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 25,327 கட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ரேலி இருக்குங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அடுத்தது 25,450 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு ஆல் டைம் ஹையான 26,000 எப்போ பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 25,450 கட் பண்ணாதான் இனிமேட்டு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க இங்கெல்லாம் ஏறிருக்காங்கல்ல, அப்படியே கண்டினியூஸாக அப்படியே ஏறி போயிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரேலி நடக்கும் அப்படின்னா இனிமேட்டு மார்க்கெட் 25,450 கட் பண்ணாதாங்க உண்டு. ஏன்னா முன்னாடி 25,000 கட் பண்ணாலே ரேலி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வந்து 25,450 சொல்கிற பார்க்குறீங்களா? ஸோ எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்க. ஸோ இப்போ ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இனிமேல் கட் பண்ணாதான் 25,450 வருவாங்க. ஏன் 450 சொல்கிறேன்னா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஸோ இனிமேட்டு ஒரு நல்ல ரேலி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 25,450 கட் பண்ணாதான் நிஃப்டியில் ஒரு பெரிய ரேலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா ஓனாகவே அனலைஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு வேறு 4 ஸ்டாக்கில் சந்திப்போம். இன்றைக்கி நல்ல ஸ்டாக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு சரியான லெவல் கிடைக்கல. நாங்கள் ட்ரேட் எடுத்தோம், பட் பர்சனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரேலி தர மாட்ட ஸ்டாக்ஸ் இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு மீண்டும் 4 ஸ்டாக்கோடு சந்திப்போம். டாட்டா, பை பாய்.